பாருங்கள், இப்போது தண்ணி வாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இத்தனை வருஷம் கழித்து சங்கத் தலைவர் தண்ணி வாய்ச்ச வரும்போது ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து தண்ணி வாய்ச்சினா இந்த பாருங்க, இந்த மண்வெட்டி இவ்வளவு நீளம் இருக்கக்கூடாது. நம்ம பாத்தி விளக்க முடியாது. இந்த அளவுக்கு இதுதான் சரியான சைஸு பாருங்கள். அதாவது சும்மா மண்வெட்டினா எல்லாம் மண்வெட்டி கிடையாது. அதுலேயும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் தண்ணி வாய்ச்ச முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வயசு 57 ஆகுது. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னா 600 ரூபா. 11 மணிக்கு வடை டீ கண்டிப்பாக கொடுத்தாகணும். மெட்ராஸில் நாயா டூ வீலரில் லொங்குன்னு லோன்னு அலைஞ்சு இந்த சொமட்டோ சாப்பாடு சட்டி தூக்கிட்டு அலையிறதுக்கு ஒழுக்கமாக பெற்றேன் அப்பா ஆத்தா கூட இருந்து இங்கே தண்ணி வாய்ச்சறது, காட்டு வேலை பார்க்குறது. காலைல 8 மணிக்கு உள்ள காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு மதியம் 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். அதாவது 600 சம்பளம். அதுவும் சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் 800 சம்பளம். பூமியை பாதுகாத்தாவே போதும். இந்த விளங்காத அரசியல்வாதிகளுடைய இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு, இந்த கும்மாளம் போடுறதுக்கெல்லாம் இன்றைய இளைஞர்களும் விவசாயத்தில் இறங்குங்க, வாழ்க்கையில் நிம்மதியாக வாழுங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது. அதே நேரத்தில் குடியை மறக்கக்கூடிய நிலைமையும் விவசாயத்தில் முழு மூச்சாக இறங்கிட்டால் வந்துடுங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.